காலோட ஷேப்பும் பார்த்திங்கன்னா நல்லா ஆட்டுக்கால் மாதிரி ஷேப். வேணும்னும் போது எடுத்து கூட கட் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி சூப் ரெடி பண்ணி குடிச்சிக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் வேலைப்பாடு நமக்கு. இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக ஒரு தண்ணியை கொதிக்க வச்சு நம்ம பவுட்ரு போட்டு டீ குடிக்கிற மாதிரி குடிச்சிடலாங்க. அதுக்காக தான் இதை மாதிரி நான் ரெடி பண்ணினேன். வந்து நம்ம ஆட்டுக்கால் சூப் குடிக்கிற டேஸ்ட்டில் வந்து நமக்கு கிடைக்கும். சாயந்தரம் டைமில் ஒரு டீ காஃபிக்கு பதில் இந்த ஒரு சூப் குடிக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல இதமாக இருக்கும். நல்லா இருக்கு. இது குடிச்சோம்னு வச்சிங்களேன் நல்லா இருக்கும், நமக்கு ஒரு இதமாக இருக்கும். வணக்கம், வாங்க இன்றைக்கி அக்ஷய் வீட்டு சமையலில் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப் ரெசிபி தான் ஒன்று பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தி. இந்த முடக்குவாதத்துக்கு, மூட்டு வலிக்கு, நம்ம கை கால் வலிக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்ட்னஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த சூப் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெஜிடேரியன் சூப் தான் இது. இந்த குடிச்சிட்டே நம்ம ரெகுலராக இருக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜாயிண்ட் பெயின்ஸு அதெல்லாம் நல்லா கேட்கும், சரியாக போகும். கண்டிப்பாக சரியாகவும் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. குடிக்கலாம். சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்பவே நல்லது. ஏன்னா அவங்களுக்குலாம் அடிக்கடி கால் வலி வரும்னு சொல்லுவாங்க. அந்த கால் வலிக்கெலாம் இது ரொம்ப குடித்தாவே நல்லா கால் வலி நல்லாவே ரிலீஃப் தெரியும் அவங்களுக்குலாம். இப்போ பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் குடிக்கலாம். காலையில் ஒரு 11 மணிக்கு, இல்லை சாயந்தரத்தில் அப்படி குடிக்கலாம். அந்த மாதிரி எல்லா வயசானவங்க யார் வேணாலும் குடிக்கலாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு, விளையாடுற பிள்ளைங்களுக்கு கூட, ஒரு ஸ்கூல் போகிற பசங்களுக்கு கூட கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சூப் பவுடர் ரெடி பண்ணி இந்த பவுடரை வச்சு நம்ம எப்படி சூப் பண்ணுறதையும் பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோட கடைசியில் பார்த்தீங்கன்னா கிழங்க வச்சு டைரெக்டாக எப்படி சூப் பண்ணுறதையும் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம முடவாட்டுக்கால் கிழங்குங்க. முடவாட்டுக்கால் கிழங்கு இப்போ வந்து ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு, கால் வலி, ஜாயிண்ட் பெயின்ஸ், முட்டி வலிலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா சூப் வச்சு குடிக்கிறது ரொம்பவே நல்லது. இது வந்து ஏற்காட்டில் வந்து வாங்கிட்டு வந்தது. நம்ம வந்து ஏற்காடு, கொல்லிமலையிலலாம் இந்த கிழங்கு ரொம்ப சீப்பாகவே விற்பாங்க. அங்கே போனீங்கன்னா இதை வாங்கிக்கிங்க, ரொம்ப நல்லது. நான் வெஜிடேரியனுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டுக்கால் சூப் குடிக்க சொல்லுவாங்க. ஆனால் நான் வெஜிடேரியனுக்கு இந்த முடவாட்டுக்கால் சூப் குடிக்கிறது ரொம்ப நல்லது. டெய்லி இது கொஞ்சம் குடிச்சிட்டே வரும்போது முட்டி வலி, ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இதை கிழங்கு அப்படியே வச்சோம்னா நமக்கு வந்து வாங்கிட்டு வந்து வச்சோம்னா, இப்போ இது வாங்கிட்டு வந்தே எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, 1 மாதம் ஆகும் போதில்ல. இது வாங்கிட்டு வந்து ஒரு 25 நாள் ஆயிடுச்சுங்க. அது அப்படி இருந்தும் நல்லா இருக்குது பாருங்கள். இது டெய்லியும் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா தண்ணி தெளித்து காலையிலையும் சாயந்தரமும் பார்த்திங்கன்னா அப்படியே காத்தோடமாக தண்ணி தெளித்து வைக்கிறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கு கிழங்கு. தண்ணி தெளிக்காமல் வச்சோம்னா கிழங்கு வந்து சுருங்கி போயிடும். சரி, இது இப்படியே வச்சுருக்கிறதோட நம்ம ஒரு ஐடியா பண்ணோம். இதை தோல் சீவிட்டு இதை பவுடராக்கி நம்ம வச்சுக்கிட்டோம்னா லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும்னு சொல்லிவிட்டு இப்போ அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது ஒரு கிழங்கு வகையை சேர்ந்ததுன்னு பூமிக்கு அடியில் விளையக்கூடியதுன்னு. இப்போ ஃபஸ்ட்டு மேலே வந்து இதை தோல் சீவிடலாங்க. இது உடைக்கிறதுனா கூட அப்படி உடைக்கலாம் பாருங்கள். உடைச்சி அப்படி இருக்கும் கிழங்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்கள். உள்ளெல்லாம் நம்ம அங்கே வாங்கினோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அதே சமயம் தண்ணி தெளித்து வச்சோம்னா நல்லாயிருக்கும் கிழங்கு. இப்போ தோல் சீவிடலாம். இது அப்படியே இதால் சீவ வரல, நான் அரியாமனையில் தோல் சீவிடுறேன். இப்போ இதை வந்து தோல் சீவிடலாங்க. பீலரில் சீவினேன், ஆனால் அது வந்து இடிக்குது. அது அங்கங்கே அந்த நார் முடி மாதிரி மேலே இருக்கிறதுனால அது கொஞ்சம் சிக்கிக்குது, போயிட்டு வரமாட்டுது ஒழுங்காக. இந்த வீடியோட கடைசியில் பார்த்தீங்களா கிழங்க வச்சு டைரெக்டாக எப்படி சூப் பண்ணுறதையும் பார்க்க போகிறோம். விலை கம்மி, அங்கே வாங்கிட்டு வந்தோம்னா அது ரொம்பவே நல்லதுங்க. யார் வேணாலும் குடிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் தோல் சீவி எடுத்துக்கலாம். இப்போ தோல்லாம் சீவிட்டு நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இப்போ இந்த மாதிரி கேரட் துருவலில் திருவிடலாம். கொஞ்சம் நார் மாதிரி இருக்கும், நீங்கள் திருவினாலும் திருவுங்க, இல்லைன்னா வந்து நம்ம அரியாமனையில் கூட பொடிசாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஆனால் திருவ வருது நல்லா தான். திருவிட்டால் சீக்கிரமாக காஞ்சிரும், பவுட்ரு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை மாதிரி நல்லா நம்ம எல்லாத்தையும் திருவிடணுங்க. இந்த மாதிரி கேரட் திருவால ஈஸியாக திருவ வந்துடுது. இதை மாதிரி திருவிட்டு நம்ம என்ன பண்ணணும், வெயிலில் போயிட்டு இதை காய வச்சிடணும். இதை நல்லா காய வைக்கணும். காய வச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் என்ன பண்ணணும், இது எப்படி அதுக்கப்புறம் சூப் பவுடராக ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நம்ம இது பார்த்திங்கன்னா நம்ம சீவிட்டு இந்த கிழங்கை பார்த்திங்கன்னா நல்லா சீவிட்டு வெயிலில் காய வச்சோம். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு 2-3 நாள்லே
படிக்கிற வெயிலில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளில் நல்லா காஞ்சிருச்சு. ஆனால் எனக்கு டைம் இல்லைன்றதுனால நான் இப்போ தான் ஒரு 4-5 நாள் கூட ஆக்கிட்டேன் அரைக்கிறதுக்கு. வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் வரல அதனால். இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம மிளகு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் மிளகுனா ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம் அளவில் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது வந்து நம்மளோட விருப்பம். நமக்கு கொஞ்சம் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள். இதில் ஒரு ஒரு குத்து மதிப்போ கொஞ்சம் ஒரு அளவோடு நம்ம சேர்த்துக்க வேண்டியதுதாங்க. இது மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே ரெடி பண்ண மஞ்சள் தூள். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா செம்மையாக வேலை வாங்கிடுச்சு. ஏன்னா வந்து அந்த பிளேட் அது காஞ்சப்போ நான் நினச்சேன் அது வந்து ஒரு மாதிரி தாள் மாதிரி இருக்குது. நமக்கு அந்த மரச்சக்கைங்கெல்லாம் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி ஸ்டிப்பாக இல்லை, வளவலன்னு தான் இருந்துச்சு. ஆனால் பிளேடில் தான் அரையுமான்னு பார்த்தா ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு வழியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆனால் மிஷினுக்கெலாம் போகணும், மில்லுலாம் போய் நம்ம அரைக்கிறோம்னு நினச்சிக்கிங்களா, அப்போ நல்லாவே அவங்க சத்த நேரத்தில் நமக்கு அரைச்சி கொடுத்துருவாங்க. இது மிக்சியில் அரைக்கிறதுனால நமக்கு இப்படி இருக்குது. இதுக்கு மேலே ஃபைன் பவுடர் ஆகலைங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கேன். அதை மிளகுடைய நெடி வரை எனக்கு நல்லா மூக்கில் ஏற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணணும். அதுக்குள்ளே வந்து ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இந்த பொடிக்கு நமக்கு தேவையான கொஞ்சம் உப்பு நம்ம வந்து போட்டுக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா கல் உப்பு கொஞ்சமாக போட்டு போதும். வேணும்னா நம்ம வந்து அப்புறமா கூட போட்டுக்கலாங்க. இப்போதைக்கு இந்த அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். இதை வந்து ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடி வகையிலலாம் பார்த்திங்கன்னா உப்பை வெறுமனே போட்டு அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு அரைச்சா தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது எந்த பொடியாக இருந்தாலும், எந்த பொடி இட்லி பொடி அரைச்சாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இப்படி வறுத்துட்டு தான் வந்து அரைப்பாங்க எங்கள் வீட்டிலலாம். அதனால் உப்பை வந்து வறுத்துருவோம். இதோடய சும்மா உப்பு வந்து கல் உப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் படப்படன்னு வரும் நமக்கு. அதிலே தெரிஞ்சிடும், கலரும் மாறும். இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஏற்காடு போயிருந்தாங்க. அங்கே ஏற்காட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க இந்த கிழங்க. அங்கே 1 கிலோ பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு வாங்கினீங்க? 1 கிலோ 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க. இங்கே நம்மளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்கிறதுலாம் 1/4 கிலோவே 60-80 ரூபா அப்படி கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப விலை ஜாஸ்தியாக கிடைக்குது. அங்கே நல்லா வாங்கிட்டு வந்தது கிழங்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. கிழங்கு நல்லா உள்ள நான் உடச்சி காமிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், நல்லா வெள்ளைன்னு இருந்துச்சு கிழங்கு. நமக்கு அதை வந்து நம்ம அப்படியே கூட நம்ம ஜாடி ஏதாவது மண் ஜாடியில் வந்து மண்ணில் நம்ம புதைச்சி வச்சிட்டோம்னா தரையில் ஏதாவது மண் வேணும்னும் போது எடுத்து கூட கட் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி சூப் ரெடி பண்ணி குடிச்சிக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் வேலைப்பாடு நமக்கு. இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக ஒரு தண்ணியை கொதிக்க வச்சு நம்ம பவுட்ரு போட்டு டீ குடிக்கிற மாதிரி குடிச்சிடலாங்க. அதுக்காக தான் இதை மாதிரி நான் ரெடி பண்ணினேன். இந்த மாதிரி சூப் பவுடரும் கடையிலலாம் இப்போ விற்கிது. பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இப்போ இந்த கிழங்குவே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரோட்டோரமாக கடை போடுறவங்க நைட்டில் அப்போ வந்து அங்கேயே 1-2 பேர் விற்கிறாங்க. அதை மாதிரி இப்போ நாட்டு மருந்து கடையில், ஆர்கானிக் கடையிலலாம் இந்த கிழங்கு விற்கிறாங்க. ஆனால் விலை இங்கே வந்து ஜாஸ்தியாக இருக்குது. மலை பிரதேசத்துலாம் பார்த்திங்கன்னா விலை கம்மியாக இருக்கும். நீங்கள் யாராவது வந்து மெயினாக வந்து கொல்லிமலையில் இது கிடைக்கும். கொல்லிமலையில் யாராவது போகிறீங்கன்னா நீங்கள் அப்போ இங்கே அதெல்லாம் வாங்கிட்டு வாங்க, ரொம்பவே நல்லது. யார் வேணாலும் குடிக்கலாம். இப்போ வந்து உப்பு பார்த்திங்கன்னா நல்லா வறுப்பட்டாச்சு, நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், உப்பு பாருங்கள் நிறையா பொரிஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ உப்பு பார்த்திங்கன்னா திரும்பி இப்போ நான் வந்து இதை மிக்ஸி ஜாரில் சேர்க்க போகிறேன். ஏன்னா எல்லாத்தோடும் நமக்கு வந்து உப்பு வந்து மிக்ஸ் ஆகணும். அதனால் இப்போ உப்புலாம் போட்டு நம்ம நல்லா பவுட்ரை பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதை வந்து அப்படியே ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். இது கூட எப்படி சூப் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாங்க. இதை போட்டு இது கூட இன்னும் கொஞ்சம் பொருள் ஆட் பண்ணி சூப் வைக்கலாம். இப்போ பாட்டிலில் நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு
ஒரு நல்ல ஒரு மூட்டு வலிக்கு ஜாயிண்ட் பெயின்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு சூப் பவுட்ரு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா அசல் வந்து நம்ம ஆட்டுக்கால் சூப் குடிக்கிற டேஸ்ட்டில் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்குதோ இல்லையே நமக்கு வலி பார்த்திங்கன்னா நல்ல ரிலீஃப் கிடைக்கும். நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு நமக்கு ஒரு வாரத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றம் தெரியும். இப்போ எப்படி சூப் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நான் ஒரு 2 பேருக்காக ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டுங்க. இப்போ இதில் சூப் பவுட்ரு போட்டுடலாம். நம்ம ஒரு 2 ஸ்பூன், இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் 2 பேருக்கு. பவுட்ரு பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நானும் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை அரைச்சி ட்ரை பண்ணுறதுனால போட்டு பார்ப்போன்னு 2 ஸ்பூன் போட்டு பார்த்துருக்கேங்க. இப்போ இந்த சைஸில் 2 துண்டு இஞ்சி இப்போ இடிக்கிறதுல வச்சுட்டு இடிச்சிடலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4 பல் பூண்டு. நம்ம சூப்புக்கு இஞ்சி பூண்டெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். இது கூட ஒரு 4 கருவேப்பிலையும் உடம்புக்கு நல்லது, அதனால் கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதையும் ஒரு தட்டு தட்டிக்கலாங்க. இப்போ இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் இதிலே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். நமக்கு நல்லா கொதிக்கணும். இந்த பவுட்ரு போட்டு நம்ம தண்ணி வச்சோம்னா ஒரு 5 நிமிஷம் நமக்கு கொதிக்கணுங்க. கொதிச்சா தான் நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும் நமக்கு. பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5-6 நிமிஷம் நமக்கு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா இதோடைய வாசனை வந்து நமக்கு நல்லா வரும். சூப் வாசனையே நமக்கு நல்லா அடிக்கும். இப்போ இதை வடிகட்டிக்கலாங்க. ஏன் வடிகட்டி தான் சாப்பிடணுமா? ஏன் அடியில் இந்த இஞ்சி பூண்டுலாம் போட்டோம், அதனால் வடிகட்டலாம். ஆனால் பாருங்கள் கொத்தமல்லி தலை வந்து சேர்ந்தே வடிகட்டியாச்சு. இது நல்லா சுட சுட குடித்தோம்னா சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு. உப்பு மட்டும் கம்மியாக இருக்குங்க. ஏன்னா நம்ம உப்பு இவ்வளோ குவான்டிட்டிக்கு உப்பு கம்மியாக தான் போட்டோம். நமக்கு வேணும்னா அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு ஒரு தடவை நம்ம செஞ்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் உப்பு வேணுமா வேணாம். அதேமாதிரி சூப்பு பவுட்ரு கூட இன்னும் 1 ஸ்பூன் கூட எனக்கு ஆட் பண்ணலான்னு தோணுது. இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணால் இன்னும் ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருக்கும் நமக்கு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் தடவை நான் ட்ரை பண்ணி பார்க்க, அதனால் 2 ஸ்பூன் சின்ன ஸ்பூனால் போட்டு பார்த்தேன். ஏன்னா நான் ஏற்கனவே கடையில் வாங்கிட்டு வந்து பவுட்ரு போட்டு பார்த்துருக்கேன். அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது. நல்லா இருக்குது. இது குடித்தோம்னு வச்சிங்களேன் நல்லாயிருக்கும். நமக்கு ஒரு எதமாக இருக்கும். அப்படியே லேசாக தலை வலிக்கும் போது கூட குடித்தா நல்லாயிருக்கும் சூடாக. இன்னும் எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. இப்போ இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது கூட நம்ம சூப் போட்டு குடிக்கலாங்க. அதுவும் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இதை வந்து தோல் சீவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது இந்த சைஸில் இருக்கிறத பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் குடிக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம அரிஞ்சிக்கலாம். அரியவும் செய்யலாம், இல்லைனா கேரட் துருவலால் திருவியும் செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் அரிஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. சேர்த்துடலாங்க. அந்த மாதிரி இந்த சைஸில் இஞ்சியும் சேர்த்துடலாம். ஒரு 5 பல் பூண்டு, ஒரு 4 கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் ஜீரகம், நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு. இதை நம்ம அப்படியே அரைச்சிடலாங்க. இப்போ வெறுமனே ஒரு ஓட்டியாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாகவே அரைச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வந்துட்டோம். இப்போ இதை அப்படியே பவுலில் சேர்த்துடலாங்க. சூப் வைக்கிற பவுலில் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து கிழங்கை வந்து கட் பண்ணி போட்டு கொதிக்க வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து அதில் இருக்கிற சாறுலாம் அந்த இறங்காது. சூப்பும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சப்புன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இது அந்த மாதிரி அரைச்சி நம்ம சேர்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கிழங்கு இதை மாதிரி நம்ம அரைச்சி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே இறங்கியிருக்கும். சூப்பு நல்லா டேஸ்ட்டாக கொஞ்சம் திக்காக இருக்கும் பார்க்குறதுக்கும். தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் அடுத்த சைஸ். இப்போ தண்ணி சேர்த்தா இப்போ ஒரு 3 பேர் கூட குடிக்கலாங்க, அந்தளவுக்கு இருக்குது. இப்போ நல்லா கொதிக்கட்டும். ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருங்க. அப்போ தான் அதில் இருக்கிற நமக்கு அந்த கிழங்குல இருக்கிற அந்த ஜூஸ்லாம் நல்லா தண்ணியில் அந்த எக்ஸ்ட்ராக்ட்லாம் நல்லா இறங்கி நமக்கு நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக சூப்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் சேர்த்துடலாம். நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு இல்லை இந்து உப்பு எது வேணால் சேர்த்துங்க. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா
மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துடலாம். இப்போ ஒரு கலந்து விட்டு அப்படியே நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நமக்கு சூப் நல்லா கொதிச்சிடுச்சுங்க. 10 நிமிஷம் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியேவும் குடிக்கலாம் வேணுன்றவங்க, இல்லை வேணுன்றவங்க இதை வடிகட்டியும் குடிக்கலாம். எங்கள் வீட்டுக்காருக்கு பார்த்திங்கன்னா வடிகட்டாமல் குடித்தா தான் பிடிக்கும் அவருக்கு. எனக்கு வடிகட்டினா தான் பிடிக்கும். அதனால் நம்மளுடைய விருப்பம் வடிகட்டி குடிக்கிறதும் வடிகட்டாமல் குடிக்கிறதும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த கிழங்கு கிடச்சிச்சின்னா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.